நீங்க வந்து நீங்க நாயுடு நீங்க டக்குன்னு உங்க அமைச்சருக்கு போட்டு சுசேஷரா அப்படிங்க நாங்க யார்கிட்ட பேசுவோம்? அடுக்கண்டாவா லேடா பூர்வீகம் தெலுங்கா இருக்குமோ? உங்களுக்கு தான் அமைச்சர் இருக்காரு. சொல்லுங்க. அந்த அம்மா இருக்கு. அந்த அம்மா நம்ம அம்மா அந்த அம்மா இந்த இடத்துக்கு வந்துதா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? இது குறித்து எதை பேசிட்டா? இல்ல 44 பேர் சட்டமன்றத்தில் இருக்காங்கல்ல பண்ணீங்க மாதிரி. என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எதுக்கு? சட்டமன்ற உறுப்பினர் யாராவது குறித்து பேசுறாங்க. அதான் எங்க சமூகத்தில் எதிர்ச்சான நிலை. அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க. கூட்டத்தை வச்சு பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாம் பேசுனா நாங்க ஏன் பேச போறோம்? உங்க அண்ணன் பேசுறியா? பேசுவாங்க. என்ன பேசுறாங்க? என்ன பேசுற? என்ன பேசுறாரு? என்ன பேசல? என்ன பேசுனாரு? சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடா. என்ன பேசி என்ன ஆச்சு? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாரு. இப்ப இதே சாட்சி தானே வந்து ப்ரொசீடிங் ஆகுது. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. எங்க அண்ணனை கூட்டாந்தல விட்டுருவீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டு வேண்டியது. இப்ப உங்களுக்கு 2000 கோடி தானே பிரச்சனை. 40,000 கோடி பண்ணி கீச்சிட்டீங்க. 40,000 கோடி என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? கிழிச்சமா கிழிக்கலையாங்கிறத செஞ்ச இடத்துல போய் பாருங்க. புடிங்கிருப்ப போட 40,000 கோடியை கம்பேர் பண்ணும்போது 2000 கோடி பெருசா? பெருசு இல்லைங்க, இருந்தாலும் உரிமைக்கே கிடைக்க. அதாவதுங்க ஒரு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு கொடுக்க மாட்டாங்க சார். நீ வந்து இதுக்குள்ள வந்தாதான் இல்ல அந்த பிஎம்சி கல்வி பள்ளிக்கூடத்தை நீ ஏத்துக்கினாதான் கொடுப்பாங்க. நீ ஏற்கனவே பள்ளிக்கூடத்துக்கு போய் கொட்டாய் விடுற தும்முற எப்படா கடை உருப்படும்? ஏன் நம்ம உரிமையை நம்ம கேட்டு பெறலாம். 1 லட்சம் கோடி ஆமா. எந்த நாய் சொல்லுச்சு 1 லட்சம் கோடின்னு? எல்லா சேனல்லையும் வந்துச்சு. எல்லா சேனல்லையும் வந்தா வந்துட்டு இருக்கோம் 1 லட்சம் கோடி கத்திரிக்காய் கோடின்னு. அது என்ன? அந்த ஊடகங்கள் பூரா ஃப்ராடு. எல்லா ஊடகமும் ஃப்ராடு. 1 லட்சம் கோடி. நான் என்ன கேட்கிறேன்னா ஊடகங்கள்ல வந்தா ரெக்கார்டு எவிடன்ஸோட வந்திருக்கணும். ஏதாவது 1 லட்சம் கோடி ஊழல்னு எங்கேயாவது நோட்டீஸ் சர்வ் பண்ணி இருக்கணும். நானும் காத்தால இருந்து பாக்குறேன் ஒரு இளவைங்கான எருமை செத்து போச்சாமா அதே ஒரு நியூஸ் போட்டுருக்காங்க. ஒரு பாட்டுக்கு 10 ரூபாய் வாங்குறது எல்லாருக்கும் ஈடி சேவை பண்ண பாருங்க. பண்ண பாருங்க. அப்ப என்ன சொல்றீங்க? பண்ணட்டு அப்ப பேசுவோம் அதை பத்தி. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். நம்ம ஜென்ரலா பாக்குறோம். ஒரு பாட்டுக்கு 10 ரூபாய் வாங்குறானா இல்லையா போட்டுருக்கு. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டுருக்கேன். சார் இதெல்லாம் நீங்க அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரல இதேதான் சொல்றீங்க. வாங்குறாங்களா இல்லையா? ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபா அதிகமா அழ வேண்டியிருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த கடையில இப்படித்தான். குட்டிச்சாமி வந்ததுக்கு அப்புறம் அது இல்ல திரும்ப பாலாஜி வந்துட்டாரு. அது கிடையாது. நெறியாளர் போய் கீழே ஒரு ₹1 சொல்லுங்க. சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். அதுல போட்டுக்கிற வேலை தான் வாங்குறாங்கன்னா நம்ம இந்த டிபேட்டை நிறுத்திடலாம். பண்ணலாமா? மாட்டினாடா மாஸ்டர் பண்ணுவான். ₹1 செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. எதுக்கு அவனை சீரியஸா உள்ள போய் அங்க போயிட்டு என்ன இருக்கு? காலம் வராதப்பா. சீரியஸா ஒண்ணும் இல்லைங்க. அவரை எதுக்கு அங்க பாரு ராசாதி ராசா அருணாசலா கீழே போய் ₹1 புடியா? சீரியஸா சொல்றேன். கொஞ்சம் ஜூம் புடியா? சீரியஸா சொல்றேன். புடி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி இப்போ. இல்ல நீ வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஒரு 2த்துல ஒரு முடிவு வரும். என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. போய் வாங்கிட்டு வா. அந்த எவ்வளவு பிரிண்ட் ஆகுதோ அந்த காசு மட்டும் வாங்கினாங்கன்னா நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு இந்த அரசு திராவிட மாடல் அரசு நல்ல அரசு. ஏண்டா விடிய விடிய 4 புள்ள இருக்கு ஜானி மாதிரி சப்புன்னு கிடக்கு. வெறும் டூப்ளிகேட் சரக்கு போட்டு ஊரை ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் நிப்பீங்களா? கீழே வச்சிருக்கிறது தனியாருடைய பார் தானே. கீழே ஒயிட் ஷாப் டாஸ்மாக் கடை இருக்குல்ல? ஒண்ணும் தெரியாத குழந்தை கடையில போய் வாங்கிட்டு வர சொல்றேன். சரி வாங்கலாம் வைங்க. சும்மா பண்றதெல்லாம் திருட்டு தானா? இதுல பேச்சு வேற உங்களுக்கு. லைட்டை போட்டு காட்டுப்பாங்க. திட்டு தரம்ல நல்லா ஒரு கண்ணுக்கு தெரியும். இல்ல அதுதான் எல்லாரும் கை பண்ணிக்கிறதுக்கு கேட்கறாங்க. 1.25 லட்சம் கோடி 1.25 கோடி பேர் குடிக்கிறான். 1.25 கோடி பேருக்கு தெரியும் 10 ரூபாய் அதிகமாக வாங்குறான் பாருங்க.
இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். என்னமோ எனக்கு ஏதோ வாங்கினா அரசல் பரிசெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப அதெல்லாம் கோர்ட்ல தான் போய் வாங்குவாங்கன்றேன். சரி விடுங்க, பேசுங்க, அடுத்த போவோம், அடுத்த பார்ப்போம். என்னப்போ அடச்சி அடுத்தே விட்டான ஐயா. உங்களுக்கு வந்து ஏதோ கடைக்காரன் அங்க வேலை பார்க்கிறவன் அவன் ஏதாவது அதாவது ஒரு கோடி பாட்டில் ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு 10 கோடி ரூபாய் ஆகுது ஒரு நாளைக்கு. ஏங்க அங்க வேலை பார்க்கிறவன் அவன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அரசாங்கத்தை எது குறை சொல்றீங்க? வேலை பார்க்கிறவன் அவன் 4000 சில்லற கடையா 10 கோடி ரூபாய் போட்டா நீங்க கணக்கு கொடுங்கயா. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. பாருங்க ஒரு கடைக்கு எவ்வளவுன்னு பாருங்க, அது அந்த கடைக்காரன் எடுத்து போடுவானா? பாருங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு நிமிஷம் சார். அன்னைக்கு ஒரு நாள் லோடு இறக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒருத்தன் அப்படி அசைஞ்ச உடனே ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. யாரு ஓட்டான்? யாரு நான் தான். அது திருடன் தான், தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஆனா அதான் இதுலயே போட்டு காட்டிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு? 10,000 கோடி ஒரு பாட்டில் பல பாட்டில் உடையிற சரக்கு யார் காசு? 10,000 கோடி டிவைடட் பை மறுபடியும் முதல்ல இருந்தா 4,800 கடை போடுங்க. ஒரு கடைக்கு எவ்வளவு வருது பார்ப்போம். 10 கோடிக்கு எத்தனை சைபர் கூட நமக்கு தெரியாது. காமாட்சி கேளுங்க, கோடி கரெக்டா சைபர் சொல்லுவாங்க. 4,08,500. 4 லட்சம் அந்த கடையில இருக்கிற ஒரு 4 ஷாப்பு எடுத்துறாங்கல்ல. அப்பெல்லாம் 4 லட்சம் கோடி செலவா இருக்கும். அப்படிதான் இருக்கான். அங்க வேலை பார்க்கிற பூரா கோடீஸ்வரன் தான். ஏண்டா தின்னுட்டல்ல, இதையும் பேசுவேன் இதுக்கு மேலையும் பேசுவேன். மதுரையில உங்க நாட்டுக்கு அறிவு எதுக்கு அவன் என்ன சொல்றான்? பாட்டில் உடைஞ்சு போகுது. அந்த உடைஞ்சு போன பாட்டிலுக்கு யாரு அரசாங்கம் ஒத்துக்காது. சரி, அவன் தான் திருடு போறது. இந்த மாதிரி இதை ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் அவங்க தான் கையில இருந்து போட்டு பணம் கட்ட வேண்டியிருக்கு. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. இந்த மாதிரி எல்லாம் வந்தா தானே அவனுக்கு ஏதாவது பண்ண முடியும். அப்ப நீங்க தெரிஞ்சே லஞ்சத்தை ஊத்திக்கிறீங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? லஞ்சம் இதை சொல்ல முடியாதுங்க. அவன் நஷ்டப்பட முடியாது இல்லையா? ஒரு தொல்லை. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாங்க. ஐயோ, முடியல மூச்சாத்தாதீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஒரு பாட்டிலுங்க 10 கோடிங்க. 40,000 கோடி இதுல அதுல மிச்சம் பண்ணி இந்த 2,000 கோடி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. ஏங்க அப்படி எல்லாம் விட இயலாதுங்க. யார் யாரு கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. டாஸ்மாக் நீங்க அறிவு கட்டணுமா? நீ கேள்வி கேட்காத. டாஸ்மாக்ல 10 ரூபாய்ங்கிறாரு இவரு. 10 லட்சம் ஒரு நாளைக்கு 10 லட்சம் பாட்டில்ங்கிறாரு. 10 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்குதா? என்ன அதாவது அமுகு டுமுகு அமால் டுமால். 48,000 கோடி சேல்ஸ்னா இன்னொரு 48,000 கோடி பிளாக்ல சேல்ஸ். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அதை எப்படிங்க பிளாக்ல எப்படிங்க விற்க இயலும்? ஐயா, நேரடியா கம்பெனில இருந்து அரசாங்க குடோனுக்கு போகணும். சரி, அங்க இருந்து ஒயின் ஷாப்ல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி சரக்கு எடுக்கணும். ஆமா, இவங்க என்ன பண்றாங்க? நேரடியா கம்பெனில இருந்து ஒயின் ஷாப்புக்கு வந்துட்டாங்க. அப்படியா? என்னடா அவார்டா கொடுக்குறான், இப்படி ஆட் பண்றியா? அப்படி எல்லாம் வர முடியுமா? ஏன் வராது? என்ன ரூட் என்ன மாறியாது? அப்படியே லாரில ஏற்றி கொண்டாந்து போடணும். சரி, அப்ப அங்க இருந்து இங்க வர எப்படி கணக்கு வச்சுட்டு காசு வாங்க முடியும்? அதுதான் ஒரு நாள் அங்க போட்டு வச்சுக்கலாமா? கம்பெனில கணக்கு இருக்கும்ல. ஆமா, இந்த ஒயின் ஷாப்புக்கு இவ்வளவு போச்சு, இந்த ஒயின் ஷாப்பு பில்லு இவ்வளவு போச்சு, பில்லு இவ்வளவு போடலன்னு அந்த பில்லு போட காசு இவங்க எடுத்துக்கிறாங்க. ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. அது ஒயின் ஷாப் எடுத்துக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் எனக்கு இது நம்பர் 2 பிசினஸ் நடக்குதுன்னு சொல்றீங்க. எனக்கு அது நம்பிக்கை. நம்பர் 2 நம்பர் 3 அது அரசாங்கமே இந்த தவற பண்ணுமா? மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி ஒரு அரசாங்கம் கவர்மெண்டா பண்ணோம்.
கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் தப்பு பண்ணுமா? இப்ப 12 மணிக்கு கிடையாது சொல்றது பெரிய தவறுங்க அது. ஐயா இன்னைக்கு அதுதான் ரைடு. அப்படியா? ஒரு கூட தெரியல நீங்களே என்ன காலாகிறீங்க. அதான் சொல்றாங்க 1 லட்சம் கோடியா ஒரு மாசத்துக்கா? இப்போ இது வரைக்கும் நடந்தது 2G ஸ்பெக்ட்ரமே மிஞ்சிருன்றாங்க. சரி பாப்போம். அசால்ட்டா சொல்லுங்க பாப்போன்னு. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ டேய் அண்ணே வயிறு எரியுதுயா குடிச்சதுனாலயா? என்ன கலாச்சிட்டாராமா. குடிச்சு வயிறு எரிஞ்ச விட பரவாயில்ல. குடிச்சு வயிறு எரியும் ஒருத்தன், ஆனா வயிறு வளர்க்குறவங்க வேற ஒருத்தவங்க அது இல்ல. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? இப்ப நீங்க நாட்டை தப்பு செஞ்சவங்களாம் தண்டனைக்கு அனுபவிச்சிட்டேன்னா அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் பொன்முடி தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுத்தீங்க, எது சுப்ரீம் கோர்ட்ல தண்டனை நிறுத்தி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பொன்முடி பயிலாலதான் எங்க குடும்ப பிரஸ்டேஜே போகுது. இவங்க பெரிய பிரஸ்டேஜ் பத்மநாப குடும்பம், அது போயிடுது. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. அதாவது நீதிமன்றம் தண்டனையை நிப்பாட்டி வச்சிருக்கணும். அதுக்கு அப்ப சபை பண்ணல, தப்பு பண்ணாரா பண்ணல நான் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் என்ன பேச்சுக்கு நீ இங்க வந்தீரு? அப்ப நீங்க அந்த குடும்பத்துக்கு போங்க. நீதிமன்றம் வரையும் போனாராங்க. யாரு தப்பு பண்ணாம நீதிமன்றம் வரையும் போயிட்டு வந்தாரா? தப்பு பண்ணாதான் நீதிமன்றம் போடணும்னு கணக்கு இருக்கா? பாத்தியா இந்த ஆள் திட்டு கோச்சிட்டியா? தப்பு ப்ரூவான தப்புங்க யாரு? அவர் குற்றவாளி என்று தண்டனை அதுக்கு கீழ் நீதிமன்றம் சொல்லிச்சு, அவ்வளவுதான். கண்ண முடியும் ரேப்பாரெல்லாம் ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சா? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.